கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே. ஓ ஓ ஓ ஆமா அனுக்குட்டி, இருட்டுல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அது இருக்கட்டும். போன இடத்துல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியோ? கூட்டமா? எங்க கூட்டம்? என்ன கூட்டம்? இல்ல ஏதோ கன்னி பெண்கள் கூட்டம்னு சொன்னீங்களே. அது சும்மா பாட்டுல தான். என் வாழ்க்கையில என் பக்கத்துல ஒரே ஒருத்தி தான். யாரு? அது என் தங்க குட்டி அனு மட்டும்தான். ஓ சரி, இன்னைக்கு இவ்ளோ பணியாரம் எடுத்துட்டு போனீங்களே, எப்படி இருந்துச்சு? பணியாரத்தை பத்தி கேட்டுட்டாலே ஏதாவது சொல்லி சமாளிப்போம். சொல்லுங்கம்மா, எப்படி இருந்துச்சு? என்ன கேள்வி அனு இது? சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் இவ்வளவு நேரம் எனர்ஜெட்டிக்கா இருக்கேன்னா அதுக்கு நீ சுட்டு கொடுத்த பணியாரம் தான் காரணம். மகிழ்ச்சி. அப்புறம் யாரோடையாவது ஷேர் பண்ணிட்டீங்களா? இல்ல முக்கியமான நிறைய இடத்துக்கு போனீங்களே, அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் பணியாரம் கொடுத்தீங்களான்னு கேட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? நீ உன் கையால சுட்டு கொடுத்த பணியாரம் மொத்தத்தையும் நானே சாப்பிட்டேன். ஐயோ சூப்பர். சரி, நான் ஒண்ணு கூட டேஸ்ட் பண்ணல, எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களா? உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? ஐயோ, அது உப்பா காரமா? சொல்லுப்பா. பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஆமாமா, இனிப்பு பணியாரம்ல, உப்பு காரம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். ஏய், நான் உன்கிட்ட கார பணியாரம் தானே கேட்டேன். அப்போ நீ சாப்பிடல? இல்ல, நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். இரு, அப்ப சாப்பிட்டது காரமா இனிப்பா? இல்ல, அது காரம் ஸ்வீட்டா தான் இருந்தது. அது ஸ்வீட். ஏய், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? மது கிட்ட கேட்கலாமா? மது கிட்டயா? மது கிட்ட எதுக்கு கேட்கணும்? தின்னவளுக்கு தான டேஸ்ட் தெரியும். ஏய், காமெடி பண்ணது போ. மது எதுக்கு கேட்கணும்? நான் மதுவை பார்க்கவே இல்ல. நான் இன்னைக்கு ஃபுல்லா மதுவை பார்க்கவே இல்ல. இன்னைக்கு நீ போய் மதுவை பாத்துருக்க, ப்ரூவ் பண்ணிட்டா? ப்ரூவ் பண்ணிட்டா நீ என்ன வேணா பண்ணலாம். ப்ரூவ் பண்ணிட்டா என்ன வேணா பண்ணிக்கலாம். பண்ணலாம். இரு, अर्जुन 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 யோ யோ புள்ளிய காணையா? எந்திரியா? ஐயோ ஏன் சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? எந்திரியா? புள்ளிய காண சும்மா தொந்தரவு பண்றாங்க. உங்க அம்மா எங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்க அம்மா எங்க வந்து தூக்க போறாங்க? எந்திரியா? ஐயோ என் புள்ள யோ வாடு. புள்ளிய காணங்கற ஏதாவது அக்கறை இருக்கா உனக்கு? ஐயோ அர்ஜுன் அர்ஜுன் எங்க போன? வா இங்க தான் எங்க இருப்பா அர்ஜுன். ஐயோ என் புள்ளைய காணுமே. ஐயோ அர்ஜுன் எங்கடா போன? அர்ஜுன் அர்ஜுன் என் புள்ளைய காணுமே. இவ ஒருத்தி ஏண்டி கத்திட்டு இருக்க சும்மா? என் புள்ளைய காணுமே. என் புள்ளைய காணுமே. என்ன பண்ணுவேன்? என்ன மாத்தேனே? புள்ளைய என் புள்ளைய காணுமே. என்ன பண்ணுவேன்? ஏய் என்னடா சொல்றான் போட்டாட்டி? ஆமாப்பா, தூங்கி எழுந்து பார்த்ததோ அர்ஜுன காணும்பா. சரி, நல்லா தேடி பாத்தீங்களா? எங்கம்மா தேடுறதுக்குள்ள தான் இவ அழுது ஒப்பாரி வைக்கறாங்க. ரூம்ல எல்லாம் பாத்தீங்களா? ஏன்டா சத்தம் போட்டு தொலைக்கிறீங்க? போய் எல்லா இடத்துலயும் சரி தேடி பாரு. போங்க. நீ போய் மேல பாருமா. அர்ஜுன காணுமா? இங்க தான் எங்கயாவது இருப்பா. காணுமா? அர்ஜுன் என்ன அர்ஜுன்? அர்ஜுன காணுமா? காணுமா? என்னடி சொல்ற? உங்க ரூம்ல இல்லையா? இல்லையே, ரூம்ல அமர் மட்டும் தானே இருக்கான். ஐயோ, மொட்டை மாடியில போய் தேடு.
அர்ஜுன காணுமா? அதான் தெரியலம்மா, ஒரு ரூம்ல இருக்கானா? என் ரூம்ல இல்ல. ஐயோ என்னம்மா அது? ஏங்க, நம்மளும் 5 குழந்தைங்களை பெத்தோம். இந்த மாதிரியா? உன்னை கூட உன் இடுப்பு விட்டு இறக்காம வளர்த்த, அப்புறம் எப்படி காணா போகும்? ஐயோ அர்ஜுன, அத்தை எல்லா ரூம்லயும் தேடி பார்த்தேன், புள்ளைய காணோம். சரி 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 சரி, அழாத. எங்கேயும் அழுது காணப்பா. என்ன ஆக போகுது? எல்லா ரூம்லயும் தேடி பாத்தீங்களா? என்னம்மா? தேடி பார்த்துட்டேன். அங்க இல்ல அர்ஜுன, காணோம். சம்பந்திமா, நீங்க இருக்கீங்களே, நீங்களாவது பாக்க மாட்டீங்களா? ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தா சம்பந்தி. ஐயோ, என்ன நீ விளையாடுறியா? என் புள்ளைய நான் ரூம்ல ஒளிச்சு வச்சு தேடிட்டு இருக்கேன்றியா? ஐயோ இப்ப எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மறுபடியும் தேட வேண்டியதானே? வாங்கக்கா. நல்லா தேடி பார்த்துட்டேன் மாமா. இல்ல மாமா எங்க ரூம்ல. சரிம்மா, இப்ப என்ன நீங்க எங்க பக்கத்துல போலப்பா? விளையாடிட்டு இருந்திருப்பான். இப்ப ரூமுக்கு வந்திருப்பான். என்னடா இங்க படுத்துக்கிட்டு இருக்க? உனக்கு காணும்னு எல்லாரும் தேடுறாங்க பாரு. அக்கா, அர்ஜுன் இங்கதாக்கா இருக்கான், வாங்க. அர்ஜுன் ஓ ஓ, அழாத அழாத அழாத. வா 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 வா. அர்ஜுன். வா. அக்கா இங்கதான் இருக்கான், பதட்டப்படாதீங்க. என்ன தம்பி? அர்ஜுன் என்னடா சொல்லுங்க? சொல்லுங்க தான் இங்க தான் இருக்கான். சரி இங்க சரி பழகுங்க. இங்கதான் இருக்கானா? குழந்தை உங்க ரூம்லயே இருந்திருக்கா? எல்லா இடத்துலயும் தேடி இல்லம்மா, அது வந்து அதுக்குள்ளே சரி சரி விடுமா, குழந்தைதான் கிடைச்சிட்டான்ல. சரி இனிமேலாவது குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துங்க. ஆனா அம்மா, நானும் உங்க அத்தையும் ஊருக்கு போறோம். வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அப்புறம் கொலு வைக்கணும், சரியா? லட்சுமி, கொலு வைக்கிறப்போ அந்த பொண்ணு மது இருக்கால, அவளையும் கூப்பிடுங்க. அத்தை அந்த பொண்ணு எதுக்குத? ஏமா, நம்மள நம்பி வந்திருக்கிற பொண்ணு விசேஷத்தை கூப்பிடலைன்னா மனசு பொக்குன்னு போயிட்டாதா? மாமா கூப்பிடுமா. நான் பாத்துக்கிறேன் மாமா, நான் கூப்பிடுறேன். சரி சரி, டைம் ஆச்சு, பத்திரமா கிளம்புங்க. போயிட்டு வாங்க. சரி வா. தென்மொழி, குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க, தொலைச்சிட்டு நிக்காத. நாங்க கிளம்புறோம், வாங்க. ஆ. இந்த சட்டை போட்டா சூப்பரா இருக்கும். அப்போ இத போடக்கூடாது. ஏண்டே இந்த சட்டைக்கு என்னடி குறைச்சல்? இன்னைக்கு நம்ம வீட்ல கொலு வைக்க போறோம். நான் பாக்குறதுக்கு நீட்டா ஜம்முன்னு இருக்க வேண்டாம்? நீ நீட்டா இருக்கிறது முக்கியமா இல்ல கை கால் எல்லாம் ஒழுங்கா இருக்கிறது முக்கியமா? என்னடி சொல்ற? புரியல? அந்த சிரிக்கி அங்க வந்த உடனே உன் பார்வை அவ பக்கம் போச்சு. கண்ணு அப்படியே பணியார் எடுக்கிற குச்சியை வச்சு நோண்டி எடுத்துருவேன். ஈன்னு இழுச்ச அப்படியே வாய காது வரைக்கும் கிழிச்சிருவேன். புரியுதா? எங்க போற? சட்டையில காலரை தூக்கி விட்டுட்ட. கழுத்தை அப்படியே முறிச்சிருவேன். இரு. இந்த பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டுட்டு பந்தாவா வந்த? உன் பாடி அப்படியே நாரிடும். ஏண்டி இந்த பவுடராவது போட்டுக்கலாமா? தாராளமா போட்டுக்கலாம். ஆனா அங்க என் கண்மை அப்படியே அப்பே வச்சிருவேன். ஏய், நீ பண்றதெல்லாம் ஓவர். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள ஓவர்னா எப்படி? அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஆஃப் கோர்ஸ். தலைமுடிய ஸ்டைலா கூடாது. போதும் போதும். அப்புறம் இந்த ஸ்டைலா கூலிங் கிளாஸ்லாம் போடக்கூடாது. கொழுத்துல செயின் எல்லாம் போடக்கூடாது. அப்புறம் இந்த கையில வாட்ச் எல்லாம் கட்டக்கூடாது. கையில இந்த மோதிரம் எல்லாம் போடக்கூடாது, போட்டு முடிச்சிருவேன். அவளை பார்த்தா கெக்க பெக்கன்னு சிரிக்க கூடாது. அவளா சிரிச்சா அப்படியே ஈன்னு பார்க்க கூடாது. என்னடா பண்ணிருக்கீங்க? இல்ல மாமா, அவ பக்கமும் தப்பு இருக்கு. என்ன தப்பு? அவளுக்கு தெரியாத விஷயத்தை நீங்க சொல்லி கொடுத்துருக்கணும். அதுக்கா இப்படி அநாகரிகமா நடந்திருக்க கூடாது. இந்த கிராமத்துக்கு அவ நல்லது செய்ய வந்திருக்கா, அத மனசுல வச்சுக்க வேணாமா?